Hello children, Shahina's Physics, NCERT 11th Standard Physics Chapter 1 Book Back Exercise First 1.1 இப்போ பார்க்கலாம். Fill in the blanks. A. The volume of a cube of side 1 cm is equal to dash meter cube. Questionல என்ன கொடுத்திருக்காங்க? The side of cube வந்து 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் ஒரு கியூப் அப்படின்னா அதோட 6 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து இதில் சென்டிமீட்டரில், ஆனால் கேட்குறது வந்து மீட்டர் கியூபில். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 centimeter is equal to 1/100 of meter. So கேட்குறது வந்து volume of the cube. So volume of the cubeக்கு ஃபார்முலா என்ன? side into side. So கொடுத்தது வந்து 1 centimeter into 1 centimeter into 1 centimeter. ஸோ நம்ம இங்கே சென்டிமீட்டர் எல்லாத்தையுமே வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து 1/100 into 1/100 into 1/100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இங்கே 6 zeros இருக்குது, 10⁻⁶. ஸோ இதை 10⁻⁴ மேலே வரும்போது -6 மீட்டர் கியூப்னு எழுதணும். பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The surface area of a solid cylinder of radius 2.0 cm and height 10.0 cm is equal to dash millimeter squareல கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு சிலிண்டர் அப்படின்னா இப்படி இருக்கும். அந்த சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு ஹைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து எதில் கேட்டிருக்காங்க? மில்லிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேடியஸ் கிவன் எழுதிக்கலாம். ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அதை மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 10 பண்ணுவோம். ஸோ 20 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். அதை மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 100 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேட்குறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? 2πr r + h. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 இன்ட்டு பைக்கு வேல்யூ தெரியும் நமக்கு, 22/7. ரேடியஸ் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? 20 மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேடியஸ்க்கு 20 ப்ளஸ் ஹைட்டுக்கு என்னது 100. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டிவைட் பை 7. ஸோ இதை 7ல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிது. ஆனால் நமக்கு வந்து நம்ம எழுதும்போது எப்பயுமே வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் எழுதுவோம். அதனால் இதை வந்து 1.5 இன்ட்டு 10⁻⁴. இங்கே இருக்கிற டெசிமலை நம்ம இங்கே கொண்டு வரனால 4 டிஜிட்ஸ் தள்ளி கொண்டு போகிறோம். ஸோ 1.5 இன்ட்டு 10⁻⁴ millimeter square is the answer. C question என்னன்னு பார்க்கலாம். A vehicle moving with a speed of 18 km/h covers dash meter in 1 second. இதுதான் வந்து கொஷின். ஸோ கொஷினில் கொடுத்தது வந்து ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் எவ்வளவு? 18 km/h கொடுத்துருக்காங்க. இது எதில் கேட்குறாங்க உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டில் கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ கிலோமீட்டரை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதே மாதிரி 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes into 60 seconds. சரி, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 கொடுத்துருக்காங்க இன்ட்டு இது கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ கிலோமீட்டரை வந்து நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 1000 பை டைம் வந்து ஹாரை வந்து நம்ம செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 60 into 60. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணால் நமக்கு இது 10ன்னு இருக்கும். ஸோ இதை 6 டேபிளில் வந்து இந்த 18 கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ 3 டேபிளில் இந்த 6 கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ். ஸோ இதை 2ல் வந்து இந்த 10 கேன்சல் பண்ணும்போது 5. ஸோ த ஆன்சர் இஸ் 5 மீட்டர் பெர் செகண்ட். டி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லெட் இஸ் 11.3. இட்ஸ் டென்சிட்டி இஸ் டேஷ் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் ஆர் டேஷ் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்பில் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு density of lead by density of water. ஸோ கொஷினில் கேட்டது என்னென்னா ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் லெட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு லெட்டு வேணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் நியூமரேட்டரில் வரும். ஸோ டென்சிட்டி ஆஃப் லெட் இஸ் ஈக்குவல் டு relative density into density of water. So density of the water வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கணும். density of water வந்து கிராமில் பார்த்தோன்னா 1 gram per centimeter cube. இல்லை அதுவே வந்து கிலோகிராமில் பார்க்கணுன்னா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இது வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். கொஷினில் கேட்டது என்னதுன்னா டென்சிட்டி ஆஃப் லெட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் லெட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்த வேல்யூ வந்து 11.3 இன்ட்டு நம்ம இப்போ கிராமில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 கிராம் per centimeter cube ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ we will get the answer 11.3 gram per centimeter cube. இதே டென்சிட்டி ஆஃப் லெட்டை வந்து இப்போ கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 11.3 இன்ட்டு ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே 1 கிராம் வேல்யூ என்ன அப்படின்னா 10⁻³ கிலோகிராம். அதே மாதிரி 1 centimeter is equal to 10⁻² மீட்டர். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 11.3 இன்ட்டு இதை வந்து கிராமை வந்து நம்ம கிலோகிராமை மாற்றுறதுனால நம்ம என்ன பண்ணணும் 10⁻³ கிலோகிராம் பை சென்டிமீட்டரை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுனால 10⁻² மீட்டர் கியூப். ஸோ என்ன வரும் 11.3 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பை இதை 10⁻² க்யூப் பண்ணும்போது -6 மீட்டர் க்யூப். ஸோ இந்த -6 மேலே வரும்போது +6 வரும். ஸோ ஆன்சர் 11.3 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். இதை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் பிரகாரம் எழுதும்போது 1.13 இன்ட்டு 10⁻⁴ கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் இஸ் த ஆன்சர்.